துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரருளும் என் உடல் உள்ள ஜீவான்மா ஜீவானுக்கள் பெற வேண்டும் என்றும், அதாவது எந்த மனிதனை பார்த்தோமோ அந்த மனிதனுக்கு அந்த மகிழ்ச்சியினால் சக்தி பெற வேண்டும், அவர்கள் பொருளிலிருந்து செயல்படும் திறன் பெற வேண்டும், அவர்கள் அறியாமை இருள் நீங்க வேண்டும் என்று அவர்கள் உடல்நலம் பெற வேண்டும் என்ற உணர்வை நாம் கலந்தால் இதையும் உணர்வை நமக்குள் சேர்த்து இந்த உணர்வை நம் உடல்ல பரப்புகின்றோம். ஆனால் சொல்லாக வெளிப்படும் போது இதற்கு பேர் சூரியனின் புத்திரன் ஆஞ்சநேயன், ராமனின் பக்தன் ஆஞ்சநேயன் வாயு புத்திரன். நாமோ அந்த சுக்ரீவன் என்ற உணர்வை எடுத்து இந்த வேதனை என்ற உணர்வை நமக்குள் தடுத்து உள்புகாக தடுத்து அந்த சுக்ரீவன் என்ற உணர்வின் தனக்குள் எடுத்து ஆனால் அவர்கள் நலமாக வேண்டும் என்று நினைத்து நாம் சொல்லாக வெளிப்படும் போது இதை சூரியன் காந்த புலனரை கவர்ந்து கொள்ளுகின்றது. ஆனால் யார் வேதனைப்பட்டானோ அவன் செவிகளில் படும்போது அவன் உணர்வுகள் நுகரும் தன்மை வருகிறது. உயிரை பட்ட பின் அந்த உணர்வுகள் அந்த உணர்ச்சிகள் உடல் முழுதும் படர்கின்றது. ஆனால் ராமனின் பக்தன் ஆஞ்சநேயன் அவனும் வாயு புத்திரன். ஆக இந்த உணர்வின் உணர்ச்சிகளை இயக்கி அவனை நன்மை செய்யும் நிலையும் இந்த உணர்ச்சிகளை ஊட்டும் போது அவனை சிந்திக்கும் தன்மையும் அது உருவாக்குகிறது. அதனால்தான் ஆஞ்சநேயன் ஒரு மந்திரி என்றும் ராமனின் பக்தன் என்றும் ஆக ராமனிட்ட கட்டளை செயல்படுவார். எதன் உணர்வின் தன்மை நாம் நுகர்கின்றோமோ அந்த எண்ணத்தால் அவன் உடல் உள்ள தீமைகள் நீக்க வேண்டும் என்ற உணர்வை உருவாக்கி அந்த உணர்வில் சொல்லாக வெளிப்படும் போது இதுக்கு பேர் விஷ்ணு தனுஷ். ஆகவே அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நாம் பெற வேண்டும் என்று அவன் உடலில் இந்த புகுந்து அவன் உடல்நலமாக வேண்டும் என்று எண்ணும் போது இது விஷ்ணு தனுசு என்று சொல்வார். ஆக உயிருடன் ஒன்றி உணர்வின் தன்மையை இந்த துருவ நட்சத்திரமான நிலையில் உயிருடன் ஒன்றி இருளை அகற்றும் தன்மை பெற்றதுதான் விஷ்ணு தனுசு.